அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி. செகண்ட், ஆளுநரை எதிர்த்து ஆபாசமான போஸ்ட் ஓட்டுறான். தமிழ்நாடு முழுவதும் திமுக காரன் பேர் போட்டே ஓட்டுறான். காவல்துறை என்ன கையை கட்டி கொண்டு வாயை பொத்தி கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் இது என்ன இங்க நியாயம் இருக்கா? நீதி இருக்கா? இங்க உண்மையாலுமே ஒரு போலீஸ் போர்ஸ் இருக்கா? சட்டம் எதற்கு இருக்கு? அதனால ஆளுநரை எதிர்த்து ஆபாசமா போட்டு நாளைக்கு ஆளுநர் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி. பிஜேபி முதலமைச்சரை எதிர்த்து ஆபாசமா போஸ்ட் ஓட்டுனா அப்ப அவங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? எங்களுக்கு தான் முதலமைச்சர் பிடிக்கல, எங்களுக்கு தான் முதலமைச்சர் மேல அந்த போஸ்ட் ஒட்டலான்னு இருக்கு. ஆனா ஒட்டாம இருக்கும். ஏன்? அந்த பதவிக்கு ஒரு மரியாதை இருக்குங்கிற ஒரே காரணத்திற்கா? அப்ப ஆளுநரை எதிர்த்து திமுக கார தைரியமா ஒட்டுறா, அது தப்பு இல்லையா? அப்ப அப்புறம் நீங்க தயவு செஞ்சு இல்ல ஒட்டலாம், எல்லாருக்கும் கருத்து வச்சு இருக்குன்னா பிஜேபி காரங்களுக்கு அனுமதி கொடுங்க, நானே எங்கால போய் ஒட்ட சொல்றேன் முதலமைச்சர் எதிர்த்து. அதனால இதை வன்மையா கண்டிக்கிறோம். எல்லோருக்கும் என்ன ஒரு நியாயம் இருந்தா, சட்டம் இருந்தா அது நடுநிலைமையாக இருக்கணும், எல்லாருக்கும் இருக்கணும். அதனால இன்னைக்கு திமுகவினுடைய போராட்டம் தேவையில்லாத உப்புச்சப்பில்லாத ஒரு போராட்டம். உதாரணத்துக்கு மதுரை, அங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய ஹெட் போஸ்ட் ஆபீஸை நோக்கி போறாங்க. மத்திய அரசு அவர்களுடைய தரப்பை தெளிவா சொல்லிட்டாங்க, இங்கே டங்ஸ்டன் சுரங்கம் நாங்கள் அமைக்க போறதில்லை, மாநில அரசு வலியுறுத்தி இருக்கிறாங்க, நீங்க எந்த விதமான நடவடிக்கை எடுக்காதீங்க. ஏன் முதலமைச்சருக்கு மதுரை போய் அங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் எல்லாம் ஒன்னா உட்கார வச்சு இங்க டங்ஸ்டன் சுரங்கம் வராதுன்னு சொல்றதுக்கு என்ன பிரச்சனை அவருக்கு? மத்திய அரசு தெளிவுபடுத்திய பிறகு இவங்க என்ன அன்கோ போட்டுக்கிட்டாங்களா தனியார் கம்பெனியோட? நான் தெரியாம கேட்கிறேன். இங்க ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு யாரு டெண்டர் எடுத்தாங்களோ அவங்க அன்கோ போட்டிருக்காங்களா? மத்திய அரசு வராது என்று சொல்லிய பிறகு முதலமைச்சருக்கு வாயத்தரன்னு சொல்றதுல என்ன பிரச்சனை? மதுரைக்கு போய் அங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள்கிட்ட வராது, இது வருவதற்கு நான் விட மாட்டேன், முதலமைச்சர் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்கு என்ன பிரச்சனைங்கன்னா இதற்கு முதலமைச்சர் போயிருக்கணும். அதை விட்டு உப்புச்சப்பில்லாத ஒரு காரணத்திற்கு ஆளுநரை எதிர்த்து நான் போராட்டம் பண்றேன், நீங்க கனிமொழி அவர்களோ முக்கியமான தலைவர்களோ இங்க பண்றாங்களா? அவங்க மதுரைக்கு போய் மதுரையில விவசாய பெருமக்கள்கிட்ட சொல்லுவோம், டிராக்டர்ல வண்டியிலேயே அவங்க கால் கடுக்கு நடந்து வர்றாங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மதுரையில் இருக்கக்கூடிய போராட்டம் செய்யக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு நான் சொல்வது, வராதுங்க ஐயா, வராதுங்க அம்மா, அங்க வராது, வர்றதுக்கு நாங்க விடவும் மாட்டோம், அப்படி எடுத்துக்க. இதை அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்கள் மிக தெளிவா சொல்லி இருக்கிறாங்க. வருவதற்கு வாய்ப்பு இல்லை. சரியா? உங்களுக்கு இன்னும் சமாதானம், நீங்க சமாதானம் அடையலையா? ஒருவேளை வந்துச்சுன்னா சரி, வந்துச்சுன்னா நானே வந்து உங்கள்கிட்ட போராட்டத்தில் உட்கார்றேன், இதை விட என்ன சொல்றது? வராதுன்னு சொல்லிட்டோம், வர போறதில்லைன்னு சொல்லிட்டோம், எந்த காரணத்திற்கும் வர விடமாட்டோம்னு சொல்லிட்டோம். இதையும் தாண்டி நீங்க அண்ணே இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க அண்ணேன்னா இதையும் நான் உங்களுக்கு சொல்றேன், நானும் வந்து உங்களோட உட்கார்றேன். அதான் மத்திய அரசு தெளிவாக சொல்லிய பிறகு, வராது என்று சொல்லிய பிறகு சார் அரசியல் கட்சிகள் ஏன் தூண்டி வர்றாங்க? முதலமைச்சர் மதுரைக்கு போக ஏன் பயப்படுறாரு? அல்லது கனிமொழி அவர்களையோ இங்க இருக்கக்கூடிய துணை முதலமைச்சரையும் அனுப்பி சொல்ல வேண்டியதாங்க. அதனால அங்க எதுக்கு விவசாய பெருமக்கள் ரோட்ல கஷ்டப்பட்டு கால் கடுக்க நடந்து வரணும்? அதனாலதான் முதலமைச்சரை பொறுத்தவரை எங்கே கவனம் செலுத்த வேண்டுமோ அங்க செலுத்தாம வேலை செய்யறாங்க. ஈரோட பத்தி கேட்டீங்க. கனிமொழி வந்து ஸ்கூல் பிள்ளை ஓடி போற மாதிரி ஆளுநர் சட்டமன்றத்துல இருந்து ஓடி போனாரு, லீவ் லெட்டர் கொடுத்து கனிமொழி அக்காக்கு பிரச்சனை ஆகி போச்சு. அவங்க பிறந்த நாளுக்கு போஸ்ட் அடிச்ச பிறகு சட்டப்பேரவை நோக்கின்னு மகளிர் அணி ஒரு போஸ்டர், கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய உண்மையான வழித்தோன்றல் அப்படின்னு அது ஒரு போஸ்டர். அதனால கனிமொழி அக்கா இன்னைக்கு பிரச்சனையில் இருக்கிறாங்க. அதனால இந்த போராட்டத்தில் இந்த மாதிரி 2 சொன்னா தான் கனிமொழி அக்கா தப்பிக்க முடியும். அவங்களுக்கு அவங்க பிரச்சனை, எல்லோருக்கும் ஆளுநரை பயன்படுத்தி அவங்க பிரச்சனையிலிருந்து தப்பிக்க வேண்டும். கனிமொழி அக்காவை பொறுத்தவரை அவர்களுக்கு ஒட்டி இருக்கக்கூடிய பிறந்தநாள் சுவரொட்டியிலிருந்து அவர்கள் தப்பிப்பதற்கு ஆளுநரை பயன்படுத்துறாங்க. முதலமைச்சரை பொறுத்தவரை அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு அவர் ஆளுநரை பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு ஆளுநரை பொறுத்தவரை பகடைக்காயாக ஒரு அரசியல் கட்சியும் பயன்படுத்துகின்றார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மைகள். கம்யூனிஸ்ட் எல்லாம் சுயநலவாதிகள் ஆயிட்டாங்க, அதனாலதான் கம்யூனிஸ்ட் கொள்கை நீர்த்து போயிடுச்சுன்னு ஆராசா யார் பேசினாங்கன்னா அண்ணா இது வந்து தோழமை சுட்டுதலுங்கண்ணா. அவங்களுக்குள்ள அவங்க சண்டை போட்டுக்குவாங்க, திரும்ப நாளை காலையில வெக்கமே இல்லாம திரும்ப உட்காந்து பேசுவாங்க. ஆனா இன்னைக்கு ராஜா அவர்கள் இந்த மாதிரி ஆராசான சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கம்யூனிஸ்ட் நண்பர்கள் கூட்டணியிலிருந்து வெளியே வரணும். சேகர் பாபானே நக்கலா சொல்றாரு, கொடுப்பதை கொடுத்தா வாங்குறத வாங்கிட்டு எங்களோட இருப்பாங்க அப்படின்னு. அதனால கம்யூனிஸ்ட் தோழர்கள் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. தமிழ்நாட்டில் 3.5 ஆண்டு காலமாக திமுக செல்வதற்கெல்லாம் சாமரம் வீசி வீசி இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி நீர்த்து போயிருச்சு. அப்படி சொல்றாங்க. திமுகவுக்கு 3.5 ஆண்டுகளாக சாமரத்தை வீசி வீசி இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி நீர்த்து போய் மக்களுக்காக போராட வேண்டிய ஒரு கட்சி வேடிக்கை பார்த்து கொண்டு நிற்கிறது. இன்னைக்கு திமுகவினுடைய ஒரு தலைவர்களும் கம்யூனிஸ்ட் கட்சியை கேவலப்படுத்துறாங்க. இதை கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களும் பார்த்து கொண்டிருக்கின்றீர்களா என்கின்ற கேள்வி அவங்க முன்னாடி வைக்கிறாங்க. திமுக இன்னைக்கு போராட்டம் நடத்தினாங்க, சட்டவிரோதமாக ஒன்று கூடுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திமுக மேலேயே போலீசார் வழக்கு போட்டிருக்காங்க. அண்ணே வழக்கு நீங்க போடுங்க, எதற்காக சேர விட்டீங்க? என் கேள்வி அதான். பாரதிய ஜனதா கட்சியை சேர விடுறீங்களா? இல்ல
அன்னைக்கு நம்ம முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா இங்க அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்துக்கு போகும்போது எப்படி கைது பண்ணீங்க? ஒரு முன்னாள் ஆளுநரை ரோட்ல நடக்க விடாம கைது பண்ணி ஏத்துட்டு போனீங்க. அக்கா கையில கூட ஒரு சின்ன காயம் ஏற்பட்டிருக்கிறது. அண்ணன் சீமான் அவங்களை எப்படி கைது பண்ணீங்க? அக்கா சௌமியா அன்புமணி ராமதாஸ் அக்காவை எப்படி கைது பண்ணீங்க? இல்ல அதிமுகவினுடைய நண்பர்களை தலைவர்கள் எப்படி கைது பண்றீங்க? அதே திமுகவுக்கு ஏன் பண்ணலின்னு தான் நான் கேட்கறேங்க. நீங்க உப்புக்கு சப்பானியாக இல்ல பத்திரிகை நண்பர்கள் கேள்வி கேட்டுருவாங்கிறதுக்காக சும்மா ஒரு எஃப்ஐஆர் அன்லாஃபுல் அசம்பிளி, அது ஒரு உப்புச்சப்பு இல்லாத எஃப்ஐஆருங்கண்ணா, 50 ரூபாய் ஃபைன் கட்டிட்டு வெளியே வந்துடலாம் கோர்ட்ல. அதை வச்சு என்ன பிரயோஜனங்கண்ணா? அதனால் நான் கேட்பது ஆளும் கட்சிக்கு ஒரு நீதி, எதிர்கட்சிக்கு ஒரு நீதினா சட்டம் எதற்காக இருக்கு? அம்பேத்கரையாவை பத்தி வாய்கிலேயே பேசுறீங்களே. அம்பேத்கரை அரசியலமைப்பு சட்டத்தில் எழுதியிருக்காரா? ஆளும் கட்சி சட்டம் எதிர்கட்சி சட்டம்னு பிரிச்சு எழுதியிருக்காரா? ஒரே சட்டம் தானே எழுதியிருக்காரு. சரி, இப்ப சட்டமன்ற தேர்தலுக்கு 1 வருஷம் தான் இருக்கு. ஈரோடு எலெக்ஷன் லாஸ்ட் எலெக்ஷனா நம்ம பார்க்கலாம். என்னை பொறுத்தவரை எல்லா எம்எல்ஏக்களும் நன்றாக இருக்க வேண்டும். எல்லா எம்எல்ஏக்களும் நன்றாக இருக்க வேண்டும். அப்படித்தானே பை எலெக்ஷன் எப்ப வரும்? நிறைய இறந்து போனா தானே வரும். யாரும் இறக்கக்கூடாது, நல்லா இருக்கணும். இது கடைசி தேர்தலா இருக்கட்டும், மெயின் எலெக்ஷனுக்கு முன்னாடி. அதே நேரத்தில் எனக்கு தெரிஞ்ச ஈரோடு கிழக்கு தேர்தலில் வாக்கு சதவீதம் 40-50% தாண்டுமாங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு.